ஹலோ गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம இங்க இருக்கிறது வாகமன் அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரிப் வந்திருக்கோம். இங்க நம்ம நண்பர் வந்து வாந்தி எடுத்துட்டு சொல்றோம். எந்த நேரத்துலயும் ஆளே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. गाइस வியூ பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. மலையெல்லாம் பாருங்க, செம்ம சூப்பரா. ஹலோ गाइस எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நம்ம நாங்கள் ஃபைஸ் गाइस இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாகமன் ட்ரிப் வந்திருக்கோம். ஆமாம், நிறைய பேர் நினச்சிருப்பீங்க வாகமன் போகணும், மலை இருக்கிற மலையோட ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம். அந்த இடத்துக்கு போகணும், விசிட் பண்ணணும். நிறையா பேர் ஆவலாகவும் ஆசையாகவும் இருப்பீங்க. கொரோனானால யாருக்கும் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இப்போ வாகமன் ஓப்பன் பண்ணி 1 மாதம் பக்கம் ஆச்சு. சம்மர் ரஷ்னா சம்மர் ரஷ்ஷு வந்துகிட்டே இருக்காங்க ஆளுங்க. நாங்கள் ஒரு வில்லாக்கு வேண்டி சுற்றி ஃபைனலாக எங்களுக்கு ஒரு வில்லா வந்து கிடச்சிருச்சு. அப்படி ரூம் போட்டாச்சு. இந்த 2 நாளைக்கு வந்து இங்கே சும்மா வேறு லெவலில் வச்சு செய்ய போகிறோம். லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் உங்களுக்கு சூப்பராக செம்ம வியூஸாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாகவும், என்ன சொல்கிறது, வாகமன் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முழு வீடியோவும் இருக்க போகுது. கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. டே எல்லாம் ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய் ஹாய். இவங்க மட்டும் இல்லை, நாங்கள் மொத்தம் 8 பேர் வந்திருக்கோம். மீதி இருக்கிறவங்கெல்லாம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா வில்லா, அங்கே நல்லா கொரட்டு விட்டு தொங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மெதுவாக வெளியே வந்துட்டு இடத்த விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சூப்பராக இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மறந்துருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போலாம். கைஸ் இந்த வில்லாவில் தான் நம்ம தங்கியிருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. சரியான லக்ஸரி வில்லா, வேறு லெவலில் இருக்கும். உள்ளே எல்லாம் நான் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இது வந்து நம்ம வந்து தனியாக ஒரு வில்லா எங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து புக் பண்ணது. நிறையா இடத்துக்கு போனோம், அங்கே வந்து ரூம் தான் அவைலபிள் இருந்தது. இப்போ வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால வந்து சரியான ரஷ்ஷாக இருக்குது இந்த ஏரியாவில். அதனால் ஃபுல்லாக ரூமு தான் அவைலபிள் இருந்தது. வில்லா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிடைக்கிறதுக்கு. ஆனால் அப்படி எப்படியும் நிறையா டீலர்ஸ்டெல்லாம் பேசி கடைசியில் நாங்கள் ஒரு வில்லா வந்து செட் பண்ணிட்டோம். சூப்பரான வில்லா, வேறு லெவலில் இருக்குது. உள்ளே வந்து நம்ம வந்து இப்போ கூடிய சீக்கிரமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். எங்கள் வில்லாவை சுற்றியும் பாருங்கள், லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனதாக வந்து மெயின் ரோடே இருக்குது. இங்கே வந்து வேறு யாருமே இல்லை, நாங்களும் எங்கள் பசங்களும் மட்டும் சும்மா வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். அதை நீங்களும் வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, நடக்கிற சவுண்டு கேட்கும், செருப்போட சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஒரு வில்லா தெரியுது பாருங்கள் மேலே டாப்பில். அதுதான் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஆனால் அது வந்து கிடைக்கல. அது வந்து யாரும் 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, ஆனால் இது நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து வண்டியாக தான் அங்கே நிற்கிது பாருங்கள், மஹேந்திரா எக்ஸ்யூவி வண்டியில் தான் வந்திருக்கோம். இதுதான் நம்ம வில்லா. கொஞ்சம் பேர் வந்து ஆல்ட் ஆகிட்டானுங்க, ஃப்ளாட் ஆகிட்டானுங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க மத்தியானம். கொஞ்சம் பசங்க வந்து அந்த பக்கம் வந்து ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்ருக்காங்க. வண்டி வேறு லெவலில் இருக்கா. நம்ம வந்த வண்டி தான் இது, நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான் இது. தேயிலை தோட்டம் பாருங்க, அங்கே தெரியுதா? இந்த தேயிலை தோட்டத்துக்கு மேலே தான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வந்து ஏற போகிறோம். இப்போ இல்லை, கொஞ்சம் வெயிலெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் டைமில் வந்து ஏறலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நல்ல ஹைட்டில் இருக்குது, முள்வெளியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த முள்வெளியெல்லாம் கடந்து நம்ம அந்த பக்கம் போகிறதா வந்து மெயினான டாஸ்க்கு. அதை வந்து நம்ம பசங்க எப்படி கம்ப்ளீட் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, மோஸ்ட்லி நீங்கள் இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படத்துலலாம் வந்திருக்கும், பேக்ரவுண்ட் சாங்ஸ்லாம். அந்த வியூ தான் அது. நம்ம பசங்க பாருங்கள் மேலே போயிட்டுருக்காங்க. நாம் இப்போ அவங்க கூட போகிறோம். உண்மையாலுமே ஒரு ட்ரக்கிங் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் வழி தான் இல்லை. அந்த வழியை சென்டரில் போகலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வழியை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க. அதனால் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வழியாக போயிட்டுருக்கோம். கைஸ் நம்ம வந்து மலை உச்சிக்கு மேலே ஏறலாம்னு நினச்சோம். ஆனால் அன்லக்கியாக வந்து நம்மளால் ஏற முடியல.
அப்படியே அவங்க என்னடா சொன்னாங்க? அது வந்து நம்ம நண்பன் சொன்ன மாதிரி மலை உச்சிக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து முடியாமல் போச்சு. ரொம்ப பாதை குறுகிய இதாக இருக்கா, மேலே போன பிரச்சனை இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதிகமாக அட்டைப்பூச்சி எல்லாம் அட்டைப்பூச்சி இருக்குது. அட்டைப்பூச்சி இருந்தாலே வந்து சீன் தான். தெரியாதனமா உள்ள கீழே ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அட்டை கடிச்சின்னா அப்படி இருக்குங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த இடம் செட் ஆகாது அப்படின்ட்டு நாங்கள் வந்து வேறு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து ஓட போகிறோம். அதான் நடக்க போகுது. வேறு லெவலில் ஓடி வந்தோம். செம்ம டயர்டாக இருக்குது. அவனுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டானுங்க. பக்கி அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க.